ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு உண்டியல்ல ஆக்கிடுவாங்க. இங்க வர இப்படி வர. எங்க காசு வாங்குறீங்க? அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. அதிகமா இப்படி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துமா? இப்படி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துமா? இவன் நீ தான வந்து வீடியோ எடுக்க. சவாரி வந்து என்ன வந்து கூட்டு கிளம்புறீங்க. அவங்க சொன்னாங்க உனக்கு அறிவு வேணா? சின்னத்திரை காமெடி நடிகராக அறியப்படும் நாஞ்சில் விஜயன் தற்போது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் எக்ஸ்போக்களில் துணிக்கடை ஒன்றை அமைத்து மனைவியோடு சேர்ந்து துணிகளை விற்பனை செய்து வருகிறார். பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் யூடியூபர்கள் பலரும் நாஞ்சில் விஜயனின் கடைக்கு சென்று அவருக்கு ஆதரவளித்து வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். டிக்டாக் பிரபலமான சூர்யா தேவி கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் நாஞ்சில் விஜயனின் தங்கை திருமண செலவிற்காக 2,10,000 ரூபாய் தேவைப்படுவதாகவும் 3 மாதங்களுக்குள் திருப்பித் தருவதாகவும் கூறி தன்னிடம் பணம் வாங்கினார். இன்னும் திருப்பித் தரவில்லை என அண்மையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். கடந்த மே 22ஆம் தேதி மதுரையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த எக்ஸ்போவில் நாஞ்சில் விஜயன் கடை போட்டிருந்தார். அங்கு தான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கச் சென்றேன். ஆனால் நாஞ்சில் விஜயன் தன்னை அவமானப்படுத்தி அனுப்பியதோடு வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டுகிறார் என சூர்யா தேவி எக்ஸ்போவிற்கு சென்ற வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டார். தற்போது நாஞ்சில் விஜயன் அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் கடையில் துணி எடுத்துவிட்டு பணம் செலுத்தாமல் ஆட்டோவில் ஏறிச் செல்ல முயன்றதாக சூர்யா தேவியை நாஞ்சில் விஜயனும் இன்னும் சிலரும் தடுத்து நிறுத்தி கடையில் துணி வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பித்துச் செல்ல பாக்குறியா, இது நியாயமா என கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துறீங்க. எங்க காசு வாங்குறீங்க? அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. அதிகமா இப்படி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துமா? இப்படி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துமா? நானே பாவம் ஏதோ கஷ்டத்தை தொழில் வச்சு பொழப்புனா இருக்கேன். ஒரு கஷ்டத்தை ஏதோ பாவம் நானே. அண்ணே என்ன உங்களுக்கு மனசாட்சி வேணாமாண்ணே? நீங்க கூட சவாரி வேலை செய்றீங்க. அண்ணே நீங்க எதுக்கு இப்ப கடைக்கு வந்து துணி எடுத்துட்டு இந்த சூர்யா தேவி துணி எடுத்துட்டு காசு தரேன் ஜிபே அனுப்புறேன்னு ஆட்டோ எடுத்துட்டு பின்னாடி வந்தாங்க. ஆட்டோ ஓட்டுநரையும் பிடித்த நாஞ்சில் விஜயன், நீங்க என்ன சூர்யா தேவியின் கூட்டுக்களவாணியா என கேட்க, அந்த ஆட்டோ ஓட்டுநர், நான் சவாரிக்கு தாங்க வந்தேன், அப்படிலாம் பேசாதீங்க என கோபப்பட்டார். அவங்க சொன்னாங்க உனக்கு அறிவு வேணா? ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கிளம்ப மூச்சு காட்டு வாங்க கூட்டு மதுரை எல்லாம் கூட்டு கிளம்புறீங்க. ஏய் சவாரி வந்து என்ன ஏய் இந்த பாருங்க சவாரி வந்து எப்படியா கூட்டு கிளம்புறீங்க? எல்லா கேமராவும் உன்னை பாத்துட்டே இருக்கு. சொன்னாங்க வீடியோ எடுக்கறேன். சவாரி வந்து பாருங்க. ஆட்டோவில் இருந்த சூர்யா தேவி, நான் பணம் எடுக்கத்தான் வெளியே வந்தேன் என நாஞ்சில் விஜயனுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீங்க நிக்கிறீங்க, நீங்க அப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க பாட்டு எனக்கு எப்படிக்கா தெரியும் நீங்க காசு வாங்க போறீங்க? நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. நீங்க குழந்தை பார்த்தா தப்பா நிக்காரு, குழந்தை பார்த்தா தப்பா நிக்காரு. இப்படி அடுத்தவங்க வயித்துல எரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க வயிற்று எரிச்சல அண்ணே தயவு செய்து அந்த பேக் எடு. இந்த பாரி பொண்ணு கூட சுத்தாதீங்க. நாளைக்கு இன்னொரு பேக் இருக்கு, இன்னொரு பேக் இருக்கு பின்னாடி. பின்னர் சூர்யா தேவி வாங்கிய துணிகளை ஆட்டோவில் இருந்து நாஞ்சில் விஜயன் எடுத்து அவரை வசை பாடினார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நீ கிளம்பும் போது சொல்லிட்டு போயிருக்கணும். நீங்க துணி எடுத்துட்டு இந்த வீடியோ அப்படியே இது பண்ணு. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன்னா என்ன கேளு. இப்போ நான் ஸ்டேஷன் போறேன். இப்போ நான் காசு கொடுத்துட்டு நான் இந்த Dress வாங்கிட்டு போறேன். நீங்க வெயிட் பண்றீங்கனா வெயிட் பண்ணனும். அங்க ஒரு லேடிஸ் 150 லேடிஸ் பிசினஸ் பண்றாங்க. எல்லாம் வாசல்ல நிக்கறாங்க. அங்க வந்தே வெச்சுங்க. அவ்வளவு எத்தனை கடையில திருடுறதுல. இப்ப சிசிடிவி கேமரா போட்டு ஆஃப் பண்ணி செக் பண்ணுவாங்க. இதற்கிடையில் திருநங்கை விஜே வைஷு தன்னை நாஞ்சில் விஜயன் கஞ்சா வியாபாரி என்றும் தரக்குறைவாகவும் பேசியுள்ளார்.
என்னிடம் வாங்கிய 3 லட்சம் ரூபாயை அவர் கொடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இப்படி நாஞ்சில் விஜயன், சூர்யா தேவி, விஜே வைஷு என ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். இதனை பார்த்த பலரும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா கோபால் என கிண்டலாக கமெண்ட் செய்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.